ஹாய். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7/7/2000 7 18 8 அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சிலேருந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நோட்டிஃபிகேஷனா சர்க்குலர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபாரினர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் ரிப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்றது அப்படியும் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஜூலை 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. யாருன்னா சிபிஐ, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 ரீட் வித் ரூல் 245 சப் ரூல் 2. இந்த ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து அத்தாரிட்டி வந்து Director General of Income Tax System. So Delhi to upload a information is received under Automated Exchange Information AEOI framework under the agreement referred to the section 159 Act Annual Information Statement form number 168. Okay, AS. அதாவது இவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்றாங்க. என்னன்னா ஃபாரின் இன்கம் ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏஎஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்பத்துல இருந்துன்னா வித் எஃபெக்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரமா வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2025லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அசெட்ஸ் ஏதாச்சும் ஒன்று ரிப்போர்ட் பண்ணாம விட்டாங்கன்னா, மினிமம் பெனால்டிஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிளாக் மணி ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ் லிமிட்ன்ற மாதிரி வந்து ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேல ஒரு அசெட்ஸோ ஏதோ ஒரு டீடைல்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து கம்பல்சரி இன்கம் டேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே. இந்த ஃபாரின் அசெட் டீடைல் எங்க வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மெண்ட் ஏஎஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஒண்ணு, மத்த ஃபாரின் அசெட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபாரின் அசெட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இயர் வைஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கேலண்டர் இயர் வைஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. கேலண்டர் 2022, 22, 23, 2023 அது 24. ஸோ இந்த 3 கேலண்டர் இயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு இப்ப. ஸோ இப்ப இன்கேஸ் நீங்க ஏதோ ஃபாரின்ல அசெட்ஸோ ஏதோ பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கம்பல்சரியா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணும்போது வெறும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன்ல இருக்க டீடைல்ஸ், சேலரி, இன்கம் அதை மட்டும் கன்சிடர் பண்ணாம, ஃபாரின் அசெட்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேண்டேட்டரியா வந்து கேட்கணும். ஸோ இன்கேஸ் ஃபாரின்ல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ ஏதோ சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஐடிஆர் 2 இல்லைன்னா 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இன்கம். ஓகே. ஸோ இப்ப இந்த ஏஎஸ்ல ஃபிக்ஸட் ஃபாரின் அசெட் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரிசோர்ஸஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்கும், ட்ரைனிங் மெட்டீரியல் இருக்கும், யூட்டிலிட்டி இருக்கும், பிளஸ் ஃபாரின் அசெட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு காலத்தை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அசெட்ஸ் இது வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஒரு டீடைல் உங்களுக்கு ஏஎஸ் புக் மாதிரி இது ஒரு புக் வந்து ஃபாரின் அசெட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ், அந்த டாக்குமெண்ட் கன்வென்சேஷனு, பார்த்து அந்த ப்ராஜெக்டோட என்ன டீட்டெயிலானது, அசெட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எதுக்குனால எந்த பர்பஸ்னால இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது. ஸோ நீங்கள் பேஜ் நம்பர் 9, அதாவது பேஜ் நம்பர் 9ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து எங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. லாகின் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணி மேலே வந்து ஏஎஸ் ரிப்போர்ட்டில்
வியூ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் ரிப்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் அசட்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பிடிஎஃப் பண்ணிக்கலாம். கேலண்டர் வைஸ்னா கேலண்டர் வந்து எந்த இயர் கேலண்டர், ஏன்னா ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜான் டு டிசம்பர் தான் அவங்களுக்கு வந்து கேலண்டர் இயர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் தான் வந்து நமக்கான கேலண்டர் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான கேலண்டர் இயர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பரில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறமேட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், திஸ் இஸ் த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பே விச் இஸ் ஓப்பன் பீயிங் த ஆப் இன் த ஃபாரின் கண்ட்ரி. ஸோ நீங்கள் ஃபாரின் கம்பெனியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகிடும். கரன்சி இன் விச் இன்கம் ஆஃப் பேமெண்ட் ஆர் ரிப்போர்ட்டட் இன் த காலம் ஏ அண்ட் பிசிடி. ஸோ ஓகே, இப்போ காலம் ஏ அண்ட் பிசிடியில் வந்து ரிப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு கரன்சியை வந்து இன்கமாவோ ஏதோ சம்திங் பேமெண்ட் பண்ணுறீங்கனாலும் அதை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏதோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் மூலிமா. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லாம் என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோ சம்திங் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. இது மூலயமா நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஆகிடும். ஸோ டிவிடெண்ட் இன்கம், ஸோ உங்களுக்கு ஃபாரினில் வந்து ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க யூஎஸ்லயோ இல்லைனா ஏதோ சம்திங் கண்ட்ரியில். அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த டிவிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகிடும். இந்த அமௌண்ட் வந்து கரன்சி வந்து ஃபினான்ஷியல் படி அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட் ஆகிடும். கிராஸ் ப்ராசஸும் ரிப்போர்ட் ஆகிடும். இது இல்லாம எனி அதர் பேமெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் ஃபாரின் கரன்சில ஏதாவது பேமெண்ட் பண்றீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர்தே வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகும். இந்த டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் ப்ராசஸ் எனி அதர் பேமெண்ட் கன்வெர்ட் இன்டு ஐஎன்ஆர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர்ல உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இன்கேஸ் ஜெர்மன்ல இருக்கீங்கன்னா அந்த ஜெர்மன் ருபீஸை வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. யூஎஸ்ல இருக்குன்னா அந்த யூஎஸ் ருபி வந்து ஐஎன்ஆர் கன்வெர்ட் வந்து பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த ரெக்கார்ட் கரன்சி. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் அசட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு சம்திங் ஏதோ கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. ஸோ யூஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதோட டிவிடெண்ட்ல எவ்வளோ வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ இருக்கு, மொத்தமாக கிராஸாக வந்து எவ்வளோ வந்திருக்கு, கிராஸ் ப்ராசஸிங், ஸோ எனி அதர் பேமெண்ட் என்ன வேற ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ அதில் எங்கே அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்காங்க, எவ்வளோ கரன்சியில் வந்து என்ன கரன்சியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரிமார்க்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். பட் ரிமார்க்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தானா இல்லை பார்ஷியலாக தப்பாக இருக்கா இல்லை என்னன்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்ஆர் நம்பர் ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டு இல்லை இது வந்து எந்த கிடையாது இல்லை இது கொஞ்சம் தான் கரெக்டு மீதியெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், எனி அதர் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இதுக்கு மட்டும் தான் வந்து இப்போதைக்கு டாப் டவுன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 கேசஸ் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இமார்க் வந்து பார்த்தீங்கன்னா 400 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸான உங்களுக்கு ஸ்லைடு. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஒரு சேலரி கேசஸோ யாருக்கும் வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அசட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும். இன்கேஸ் கிளைண்ட்டு சொல்லாமல் விட்டால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டு வாங்கணும். இன்கேஸ் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டாங்கன்னா இது கிளைண்ட்டுக்கு வந்து பாதிப்பு. கிளைண்ட் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்கல அதனால கொடுக்கலன்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து கிளைண்ட் கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கணும். இதை ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1 lakhs வரைக்கும் வந்து பெனால்ட்டிஸ் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கரெக்டாக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபாரின் அசட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஃபாரினில் எந்த ஒரு அசட் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி ரெகுலராக நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.